வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவு எபிக் லைஃப் புக் சம்மரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் 50 பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில், அதாவது பார்ட் 1ல் நாம் இந்த புத்தகத்திலிருந்து 2 சாப்டர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் 3வது சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். Chapter 3 Emotional Habits. Number 18 Meditation. தியானம் அப்படிங்கிறத எல்லாருமே மனசுக்கு ஒரு சிறந்த பயிற்சி அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க. அது வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஆட்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையுமே இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு ரிசல்ட்டை மைண்டுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயிற்சி பண்ணி ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தியானம் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட் விடாமல் நம்ம நிறைய விஷயங்களை நாம் யோசிச்சுக்கிட்டோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நமக்கு நம்முடைய மைண்டு தெளிவாக இயங்கக்கூடியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மைண்டு தான். ஏன்னா அதை எப்படி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ, அதை எதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போன பதிவில் ஒரு ஹேபிட்டில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த மைண்டுக்கு சிறந்த ஒரு பயிற்சி எது அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி உங்களுடைய எமோஷன்ஸுக்கு சிறந்த பயிற்சி எது அப்படின்னா மெடிடேஷன். அதை தான் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இங்கே பரிந்துரை செய்கிறாரு. நீங்கள் டெய்லியும் மெடிடேஷன் பண்ணி பழகணும். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை திரும்ப ஒரு பட்டியலிட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ புதிதாக மெடிடேஷன் பழகிறவங்களுக்கு கைடட் மெடிடேஷன் ரொம்ப சிறந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எபிக் லைஃப் சேனலில் கூட கைடட் மெடிடேஷன் ஆல்ரெடி போட்டிருக்கு. அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மெடிடேஷனுக்காக ஒதுக்குங்க. உங்களுடைய மைண்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறத உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ணும். அது எமோஷனுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நம்பர் 19 பிரீத்திங். நம்ம எல்லாருமே சுவாசிச்சுட்டு தான் இருக்கிறோம், சுவாசிக்காமல் யாருமே கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமே முழுமையாக சுவாசிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நாம் சுவாசிக்கிறது ஒரு அரைகுறையான சுவாசம் தான். அதாவது இதில் ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்முடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆக்சிஜனை நம்ம சுவாசத்தின் மூலமாக தான் நம்முடைய உடம்புக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்ம சுவாசிக்கும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 25%, 30%, 50% இந்த அளவுக்கு தான் நாம் சுவாசிக்கிறோம். முழுமையாக நம்ம ஆக்சிஜனை நமக்குள்ளே நிரப்புறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடீஸ் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் சரி கட்டணும் அப்படின்னா இந்த சுவாசத்தை நீங்கள் ஒரு பயிற்சியாக கொஞ்ச நேரம் பண்ணணும். ஸோ அது என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. இது ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபுல் ப்ரீத்திங் நீங்கள் எடுக்கணும். அதாவது உங்களுடைய காலை நேரத்தில் காற்று சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஜன்னலையெல்லாம் சாத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணக்கூடாது. ஜன்னல்களையெல்லாம் திறந்து வச்சுட்டு சுத்தமான காற்று, அதாவது காலை நேரத்தில் அதிகமாக வாகன புகையெல்லாம் இல்லாத அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த சுவாச பயிற்சியை பண்ணி பாருங்கள். உங்களுடைய முதுகெலும்பு, கழுத்து, தலை நேராக இருக்கிறபடி உட்காந்துட்டு நல்லா ஆழமாக உள்ளுக்குள்ளே மூச்சை இழுங்க. அப்படி மூச்சை இழுக்கும் போது உங்களுடைய வயிறு வெளியே வர அளவுக்கு நீங்கள் மூச்சை இழுக்கணும். அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மூச்சு மெதுவாக வெளிவிடணும். இந்த மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு ட்ரையலுக்காக பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஏதோ நமக்குள்ள ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ரீசன்னா, இது வரைக்கும் கிடைக்காத ஆக்சிஜன் இப்போ நமக்கு பயிற்சியின் மூலமாக இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலமாக கிடைக்கும் போது நமக்குள்ள ஒரு புத்துணர்வு அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். நம்பர் 20 ஐடென்டிஃபை யோர் எமோஷன்ஸ். உங்களுடைய உணர்ச்சி நிலை எப்படி இருக்குது, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மன கிளர்ச்சி ஏற்படும் போது அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால், நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், எனக்குள்ளே இந்த மாதிரியான எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கணும். இது எதற்காக அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்குள்ள ஒரு மன கிளர்ச்சி ஏற்படும் போது நீங்கள் எப்படியெல்லாம் செயல்படுறீங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா அல்லது உங்களுக்கு அது நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் உங்களை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு காரை வந்து நீங்கள் ஓட்ட போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த காரை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு உள்ளே ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் முழுசாக ஓட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தணும், நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றின ஃபுல் கண்ட்ரோல், என்னென்ன விஷயம் எங்கெங்கே இருக்குது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அந்த வண்டியை ஓட்ட முடியும். அதாவது நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், நீங்கள் விரும்புகிற திசைக்கு அதை மாற்ற முடியும். நம்பர் 21 பெர்ஸ்பெக்டிவ், பார்வை கோணம் அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எப்படி பார்க்குறோம். இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது நாம் அதை ஒரு விதமாக புரிஞ்சுக்குவோம், வேற ஒருத்தங்க வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த இடத்துல ஒவ்வொருத்தருமே அதில் இருக்கக்கூடிய பலவிதமான டேட்டாஸை முதல்ல கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஜென்ரலாக. ஏன்னா நம்ம நிறைய பேர் ஒரு தகவலை கேட்ட உடனேயே நாம் வந்து உணர்ச்சி வசப்படுறோம். இதை திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை உங்ககிட்ட வந்து ஒரு தகவலை சொன்னாலும் உடனே உணர்ச்சி வசப்படாம இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த டேட்டாஸை நீங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கலெக்ட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் அதை வித்தியாசமான கோணத்திலேருந்து பார்க்கணும். எப்போவுமே நமக்கு சாதகமாக மட்டுமே பார்க்காம ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரி உங்களுடைய ஜென்ரலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ், நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க, எப்படி அணுகுறீங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹையர் லெவல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது மற்றவங்களுடைய ஆங்கிளில் இருந்து நம்ம பார்க்குறது, ஒரே ஒரு தகவலை மட்டும் வச்சு உணர்ச்சி வசப்படாமல் அது சார்ந்த பல தகவல்களை நம்ம சேர்த்து ஒன்றா வச்சு நம்ம வேற ஒரு கோணத்திலேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வேறு லெவலில் ஹேண்டில் பண்ண முடியும். நம்பர் 22 டேக் பிரேக்ஸ். நீங்கள் வந்து குட்டி குட்டி பிரேக்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து போன பதிவுகளையே நம்ம வந்து பார்த்தோம். அட்லீஸ்ட் ரொம்ப ஒரு டீப்பாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 5-10 நிமிடங்கள் ஒரு சிறிய ஓய்வை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு சிறிய சோர்வை நமக்கு ஏற்படுத்தும். அந்த சோர்விலிருந்து விடுபடும்படியாக நம்ம குட்டி குட்டி பிரேக்ஸை நாம் எடுத்துக்கணும். நம்பர் 23 ஈட் வெல். நீங்கள் சரியான உணவை சாப்பிடுங்கள். இது சொல்லுவாங்க, யூ ஆர் வாட் யூ ஈட். நீங்கள் எந்த உணவை சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவுக்கு தகுந்த உடம்பாக தான் உங்களுடைய உடம்பு வந்து உருவாகும். இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ட உணவுனால் உருவாக்கப்பட்டது. அப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து குப்பையை போடும்போது நம்முடைய உடம்புலையும் நிறைய குப்பைகள் தேங்க ஆரம்பிக்கும். சரியான முறையான ஆகாரங்களை உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அதுவும் வந்து சரியாக இருக்கும். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அவுட்புட் அப்படி தான் வரும். அதே மாதிரி இந்த உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய எமோஷன்ஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, மூச்சு காத்து மாதிரி. இப்போ நம்ம ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சூடு சுரணை இருக்கா, சோத்தில் உப்பு போட்டு தானே திங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறதுக்கும் நம்முடைய சூடு சுரணைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மனக்கிளர்ச்சிகளையோ அல்லது உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்கு உப்பு அப்படிங்கிறது நல்லாவே வந்து வேலை செய்யக்கூடியது. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுறாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உணவுக்கும் நம்முடைய எமோஷன்ஸுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்குது. இந்த சரியான உணவு முறையை ஒருத்தர் வந்து லைஃப் ஸ்டைல் முழுக்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுடைய எமோஷன் ஸ்டேட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய அன்றாட உணவில் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதோடு புரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புரதச்சத்துகள் மிகுந்த உணவு எது அப்படின்னு தேடினீங்கன்னா கூகுளில் வந்து நிறைய வரும். உங்களுக்கு எது வசதி வாய்ப்பு இருக்கோ உங்களால் எதை பண்ண முடியுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து டெய்லி வந்து அதிகமாக நம்ம வந்து கார்போஹைட்ரேட் என்று சொல்லப்படுகிற மாவுச்சத்தை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்ருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற அரிசி இது எல்லாமே வந்து மாவுச்சத்து மிகுந்த உணவுகள். இதை தாண்டி நல்ல கொழுப்பு இருக்கிற மாதிரி, நல்ல ஃபேட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபேட் வந்து நிறைய பேர் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துக்கிட்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் ஃபேட், இந்த 3 விஷயம் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு மேஜரான ரோல் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக இந்த 3 விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நல்ல சோர்சஸ் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸே போட்டு கூகுளில் வந்து காமிச்சிருவாங்க. அதை எல்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ள உங்கள் எமோஷனல் ஸ்டேட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்பர் 24 ஹேண்டிலிங் நெகட்டிவ் எமோஷன்ஸ். நமக்கு வந்து எதிர்மறையான சில அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வர்றது அப்படிங்கிறது வந்து சகஜம். இதை நாம் தவிர்க்க முடியாது, மாற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பயம், கோபம், கவலை,
தனிமை, வெறுப்பு, ஆத்திரம், பெருங்கோபம், துக்கம், எரிச்சல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நமக்கு அமையலாம். இது இயற்கைங்க. ஆனால் இதை நாம் சரியாக ஹேண்டில் பண்ணுற மைண்ட் செட்டை நாம் வளர்த்துக்கணும். நம்ம ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது த பெஸ்ட் மைண்ட் செட் எது அப்படின்னு தெரியுங்களா? இதுவும் கடந்து போகும். இதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் இது கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு தேவைப்படும். ஒரு சில நேரத்தில் பயமோ அல்லது கவலைகளோ அல்லது தனிமை, வெறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை விட்டு போகாமல் நம்மளே பிடிச்சிக்கும். இது கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக்கோங்க. அடுத்தது, உங்களுக்குள்ள நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான எமோஷன்ஸ் உருவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம், உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். உங்களுக்குள்ள கோபம், உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, தனிமை உணர்வு ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதை மாற்ற முடியும். ஸோ செல்ஃப் அவேர்னஸை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய டஃப் சிச்சுவேஷனில் கவனித்து பார்க்க ஆரம்பிங்க. நம்பர் 25, சிட்டிங் அவுட் சைட். இயற்கையோடு நீங்கள் கொஞ்ச நேரத்தை செலவிட வேண்டும். இயற்கை அப்படின்னா என்னங்க? நம்மளை சுற்றி நிறைய இயற்கையான விஷயங்கள் இருக்குது. மண், மரம், செடி, கொடி, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க். ஒரு சில பேர் மிகப்பெரிய நகரங்களில் வாழ்கிறீங்க அப்படின்னா அங்கே எனக்கு இயற்கையே இல்லைங்க, எனக்கு காடு, மலை, கடல் இதெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம், ஒரு சின்ன சின்ன பார்க், இது எல்லாமே இயற்கை சார்ந்த ஒரு விஷயம்தான். ஸோ இயற்கையோடு நீங்கள் கொஞ்சம் கான்டாக்ட் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஸோ அந்த கான்டாக்டை வச்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் இயற்கையில் ஒரு பகுதி. ஸோ நீங்கள் திரும்ப அந்த இயற்கையோடு நீங்கள் இணையும் போது நமக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் குறைவுகளாக இருக்கோ இயற்கை அதை சரி செய்துவிடும். இயற்கை அதுக்கு என்ன சரி கட்டணுமோ அந்த வேலையை அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எமோஷன்ஸுக்கு தி பெஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எது அப்படின்னா நேச்சர். நம்பர் 26, மென்டல் ரீடைரக்ஷன். நம்ம பார்த்தோம், அதாவது நெகட்டிவான எமோஷன்ஸ் வரதை நம்மளால் தவிர்க்க முடியாது. இது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, எனக்கு அப்படி வரும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடைரக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான எஸ்கேபிசம் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். எஸ்கேபிசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்ச வேலையை பண்ணும்போது இந்த உலகத்தையே மறந்து அதுக்குள்ளே லயிச்சு போயிடுவீங்க. ஒரு சில பேருக்கு ஏதாவது ஹாபிஸாக இருக்கலாம், படம் பார்க்குறதா இருக்கலாம். இந்த மாதிரியான ஹேபிட்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டு ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்கள் உடனே உங்களுடைய மைண்டை டைரக்ட் பண்ணணும், டீவியேட் பண்ணணும், அங்கேருந்து மாற்றி விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வேற ஒரு விஷயத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கும்போது, நண்பர் வட்டாரமாக இருக்கலாம், ஃபேமிலி கூட உட்காந்து பேசுகிறதாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு தனிமையாக இருக்கலாம், படம் பார்க்குறதா இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், வேறு ஏதாவது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டு, பைக் ரைட் பண்ணுறது, கார் டிரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும். அந்த மாதிரியான பழக்கங்களை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது, உங்களுக்கு கொஞ்சம் அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப அந்த வாழ்க்கை போராட்டத்தை சமாளிக்கிறதுக்கு தேவையான சக்தியோடு திரும்ப வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நம்ம பண்ணாமல் அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம போராட்டங்களோடவே போராடணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் போராடுங்க, ஆனால் நீங்கள் போராடணும் அப்படின்னா உங்களுக்கு சக்தி தேவை, ஆற்றல் தேவை. அது உங்களுடைய மைண்டு தான் அது கொடுக்க முடியும். எமோஷன்ஸ் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதுக்கு நீங்கள் திரும்ப ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தே ஆக வேண்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மைண்டை ரீடைரக்ட் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி அடைகிறதுக்கு அது தேவையான அத்தனை ஆற்றல்களோடு திரும்பி சிறப்பாக போராட்டம் செய்யும். இந்த சாப்டரோடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அடுத்த பகுதியில் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அண்ட் பர்சனல் ஹேபிட்ஸில் என்னென்ன பழக்கங்கள் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.